வாங்க உறவுகளே, ஆடி மாதம் 3வது வெள்ளி கோவிலில் போய் பொங்கல் வைக்கலான்னு வந்திருக்கோம். பக்கத்தில் இருக்க நாகாத்தம்மன் கோவில். எல்லாருமே இந்த ஆடி மாதத்துக்கு குலதெய்வம், பக்கத்தில் இருக்க கோவில், ஏதாவது ஒரு அம்மனுக்கு கண்டிப்பாக போய் பொங்கல் வச்சுருங்க. ஆடி மாதத்துல தான் அம்மன் ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பாங்க, கேட்குற வரத்தை தருவாங்க. நான் எப்போவுமே ஆடி மாதம் எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கிற கோவில் எல்லா கோவிலுக்கும் பொங்கல் வச்சுருவேன். இது 2வது பொங்கல். 3வது வாரம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வாரம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், வெளியே போகிற வேலை இருந்ததுனால. அதனால் செவ்வாய்க்கிழமை பவானி அம்மனுக்கு வச்சுட்டேன். இது நாகாத்தம்மனுக்கு வைக்கிறோம். பவானி அம்மாவுக்கு வைக்க சொல்ல வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் உங்களுக்கு காட்டல. சும்மா சிம்பிளாக நானே எடுத்து போட்டேன். ஆடி மாதம் ரொம்ப விசேஷமானது. எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு பொங்கலை வச்சுடுங்க. அது மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆடி மாதத்துல தான் அம்மா ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பாங்களாம். நம்மளை எதிர்பார்த்துட்ருப்பாங்க யார் யார் வராங்கன்ட்டு. அதனால் கண்டிப்பாக போங்க எல்லோரும். குலதெய்வ கோயில் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தூரமாக இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கண்டிப்பாக போய் பொங்கல் வச்சுருங்க. எனக்கு குலதெய்வம் பவானி அம்மன் தான், பெரியபாளையம். ஆனால் அவ்வளோ தூரம் போகல, இதனால கிட்டே இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நான் வச்சுருவேன் ஆடி பிறந்தாலே. இதுதான் எங்கள் ஏரியாவில் இருக்க நாகாத்தம்மன். சின்ன புத்தாக இருந்துச்சு நாங்கள் வர சொல்ல. இப்போ நாங்கள் 26 வருஷம் ஆயிடுச்சு. கோயில் ஓரளவுக்கு கட்டிட்டாங்க. நாகாத்தம்மன், அப்புறம் அங்கேயே விநாயகர் இருக்கார். நாகாத்தம்மன் எவ்வளோ அருமையாக இருக்கிறாங்க. எல்லாம் அப்போ தான் பொங்கல் வைக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் வச்சுட்டோம். வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு, இவங்க அங்காளம்மன், அவங்க நாகாத்தம்மன், இவங்க அங்காளம்மன். நல்லா அழகாக சிங்காரிப்பார். இன்னும் அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறோங்க. எல்லோரும் வந்துடுங்க. கூழ் ஊற்றுறதுக்காக மாவை கரைக்கிறோம். மாவை இன்றைக்கி புளிக்க வச்சுட்டு பொங்கலும் வச்சுட்டு வந்தாச்சு. மாவும் புளிக்க வச்சுட்டு வீட்டிலே சாமி கும்பிட்டோணும் இல்லையா. இன்றைக்கி வச்சுட்டோம்னா நாளைக்கு காசிடுவோம் கூழ். நாளைக்கு கூழை காசிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறோம். எல்லோரும் வந்துடுங்க தயவுசெய்து. வர முடியாதவங்க நம்மளோட சேனலை பாருங்கள். எல்லோரும் நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். ஆடி மாதம் கூழ் ஊற்றுறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் அந்த அம்மா அருள் புரியணுன்ட்டு. கூழ் ஊற்றுற பழக்கம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாண கூழ், காது குத்துறதுக்கு இந்த மாதிரி ஊற்றுவாங்க. நான் எப்போவுமே ஆடி மாதம் ஆனால் கரெக்டாக ஊற்றிடுவேன். 3வது வாரம் இல்லாத 5வது வாரம் நேரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஊற்றிடுவோம். வாங்க எல்லோரும் கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனில் கலந்துக்கங்க. நாளைக்கும் நாளன்னைக்கும் எங்கள் வீடு ஜெகஜோதியாக இருக்கும். பசங்கள்லாம் வந்துடுவாங்க, என் பேத்திங்கெல்லாம். லைவ் வேறு போட முடியாது. எல்லோரும் எனக்கு இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் உங்களை நம்பி தான் இருக்குது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடி மாதம் கூழ் ஊற்றுறோம், எல்லோரும் வந்துடுங்க. ஒவ்வொருத்தவங்க கம்பம் கூழ் ஊற்றுவாங்க, நாங்கள் கேழ்வரகு கூழ் தான் ஊற்றுறோம். எங்களுக்கு இதுதான் பழக்கம். ஆமாம், அந்த கூழில் தண்ணி இல்லாமல், அதாவது கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கணும். அதனால தான் அவ்வளோ நேரம் கரைக்கிறோம். கரைச்சி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. வச்சு இப்போது சாமி கும்பிட்ற வேலை தான். பொங்கலும் வச்சுன்னு வந்தாச்சு. அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் பொங்கல் மட்டும் வச்சுட்டு பூ வாங்கி கொடுத்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி ஆடி வெள்ளி 3வது வாரம் சிறப்பாக போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுற வேலை தான் இருக்குது. எல்லோரும் வாங்க. அங்கேயே பொங்கலை வச்சு எல்லாருக்கும் தொன்னையில் கொடுத்துட்டோம். பாதி பொங்கல் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தோம். எங்கள் வீட்டுக்காரர், நான், பக்கத்தில் 2 வீட்டுக்கு கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு சாமியை கும்பிட்றோம். வாங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். யாரையும் ஏமாற்றாமல் பொய் பித்தலாட்டம் இல்லாமல் நல்லபடியாக எல்லோரும் நல்லதாக இருக்கணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நீங்களும் வேண்டிக்கங்க. சக்கரை பொங்கல் சாப்பிட்லாமா? சாமியை கும்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்லாமா? மருமக தான் விளக்கு ஏற்றுறா. தொண்டை அதுக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறோம்ல, தொண்டை கட்டிக்கிச்சு. எல்லோரும் லாங் வீடியோ போடுன்றீங்க, ஆனால் எங்கெங்கே நீங்கள் பார்க்குறீங்க?
அவள் விளக்கு ஏற்றி ஊதுவத்தி ஏற்றிட்டா, நான் கற்பூரம் ஏற்றியாச்சு. சாமி கும்பிட்டுட்டோம். ஓம் சக்தி பராசக்தி எல்லோரும் நல்லபடியாக வச்சிருமா, ஒரு குறையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும். யூடியூப்பில் எல்லோரும் ரீச் ஆகணும். வாங்க, சக்கரை பொங்கல் எல்லோரும் எடுத்துக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நான் எப்போவுமே வேண்டுவேங்க. இந்த ஆடி மாதம் எல்லாருக்கும் நல்லபடியாக போகணும். லென்த்து வீடியோ உங்களை நம்பி போட்டிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. சக்கரை பொங்கல் எடுத்து வச்சு சாப்பிட்லாமா? மாவு கரைச்சி வச்சாச்சு. குபேரப்பானை அதுதான். வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டாலே அது வீடு ஒரு மங்களகரமாக இருக்குது இல்லைங்க. ஆடி வெள்ளின்னா அவ்வளோ ஒரு விசேஷந்தான். வாங்க, வெல்கம் உறவுகளே. பாருங்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் சக்தி கடவுளே. பவானி அம்மா தான் எங்களுக்கு குலதெய்வம். நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இப்போ சக்கரை பொங்கல் பக்கத்து வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு வாங்க, நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். கோயிலே பாதி பேர் கொடுத்தாச்சு. ஆனால் அங்கே வீடியோ எடுக்கலை, எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. சரி, வீடியோ எடுக்கலை. எப்படி இருக்குது நம்ம சக்கரை பொங்கல்? வாங்க.